Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ரீபோஸ்ட் சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சரை பத்தின டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து அது ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ரீபோஸ்டஸ் டு ப்ரொஃபைல் அண்ட் ஃபீட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து ரீபோஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது யாரெல்லாம் அதிகமா நீங்க போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணி நீங்க இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ண மாட்டீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீபோஸ்ட் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்டர்ஸ் வந்து ஓனா நீங்க கிரியேட் பண்ணி தான் ஆகணும். அது உங்களுக்கானது. இது ரீபோஸ்ட் அப்படின்றது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கிரௌத் ஆகிறதுக்காக, அதாவது சீக்கிரமா உங்க ஆடியன்ஸுக்கு ஒரு வீடியோவை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ரீபோஸ்ட்டை வந்து நீங்க பயன்படுத்தி ஒரு போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணலாம். அது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து இதுல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டிமேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ரீபோஸ்ட் டு ப்ரொஃபைல் அண்ட் ஃபீட் சொல்லிட்டு. இப்போ இதை நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டு பிறகு இப்போ நமக்கு வந்து பாருங்க இதுல ஃபீட் கொடுத்துருக்காங்க, ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதுல மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ரீபோஸ்ட்டுக்கான அந்த ஐக்கான் வந்து இதுல வந்து ஷோ ஆகல, பாத்தீங்கன்னா தெரியும். இது நமக்கு எப்ப ஷோ ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரீபோஸ்ட்ல எதனா ஒரு வீடியோவா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், நீங்க வந்து எதனா ஒரு ரீல்ல நீங்க வந்து அப்லோட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் வந்து வந்துடும். உங்களுக்கு வரல அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கிறதுக்கான சொல்யூஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து பார்த்தலாம். ஓகே, இப்போ இந்த ரீபோஸ்ட் அப்படின்றது உங்களுடைய வீடியோ கூட நீங்க ரீபோஸ்ட் பண்ணலாம், அல்லது அதர் ஃப்ரெண்ட்ஸோட ரீல்ஸை கூட நீங்க வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணலாம். அதாவது நீங்க வந்து ரீல்ஸ்ல அப்லோட் பண்ணிருப்பீங்க, அதாவது ஃபீட்ல ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருப்பீங்க, அந்த வீடியோஸை கூட நீங்க வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணலாம். அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்க வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணலாம். அதாவது பப்ளிக்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க ரீபோஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து ஃபீட்ல கிளிக் பண்ணாலும் சரி, அல்லது ரீல்ஸ்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணாலும் சரி. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்றேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். உங்களுடைய வீடியோஸ் தான் நீங்க அப்லோட் பண்ணதா எல்லாமே. ஓகே, இந்த வீடியோவை நீங்க திரும்ப வந்து நான் வந்து இந்த வீடியோ என்னுடைய ஆடியன்ஸ்க்கு நான் திரும்ப ஷோ பண்ணணும்னு நினைச்சாலோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ரைட் சைடுல ரீபோஸ்ட் பண்ற மாதிரி ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து இப்போ ரீபோஸ்ட் வந்து ஆயிடும். யூஆர் ரீபோஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ வந்து ரீபோஸ்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு. இதுல வந்து க்ளோஸ் இருக்கு. க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரீபோஸ்ட்ல இருக்கும். அண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து அண்டு கொடுக்குற பாருங்க. அண்டு கொடுக்கும்போது இந்த போஸ்ட் வந்து இப்போ ரீபோஸ்ட் வந்து ஆகாது. ஓகே, இப்போ நம்ம திரும்ப வந்து நான் கிளிக் பண்றேன், ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ரீபோஸ்ட் பண்ணும்போது இப்போ வந்து திரும்ப ரீபோஸ்ட் வந்து ஆயிடும். இப்போ வந்து ரீபோஸ்ட் வந்து ஆயிடுச்சு. ரீபோஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த இடத்துல டிக் வந்துடும். ஓகே, இப்போ நான் பேக் வந்து ஷோ பண்றேன். பேக் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜை ரீலோட் பண்ணுங்க. நம்ம வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ ரீபோஸ்ட் ஐக்கான் வந்து இதுல நமக்கு ஷோ ஆகல. இந்த பேஜை நீங்க ரீலோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ரீலோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ரீபோஸ்ட் பண்ணும்போது இதுல மூணாவது ஒரு ஐக்கான் வந்து வந்திருக்கு பாருங்க, ரீபோஸ்ட் ஐக்கான். இப்போ வந்து வந்துருச்சு பாருங்க. இது போல நீங்க வந்து ரீபோஸ்ட்ல எதனா ஒரு போஸ்டஸ் ஒரு ரீல்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணும்போது இந்த ரீபோஸ்ட் ஐக்கான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே, இப்போ வந்து இது போல நீங்க ரீபோஸ்ட்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் பப்ளிக்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் இப்போ ஈஸியா உங்க ஆடியன்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்க ஃபாலோவர்ஸ் வந்து ஈஸியா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீபோஸ்ட்ல போடுற போஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க ரீபோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்ப்பாங்க. இதன் மூலமா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து கிரௌத் ஆகும். ஓகே, இது போல வந்து பாருங்க உங்களுடைய ரீல்ஸ் வீடியோவை நீங்க வந்து ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து பாருங்க ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். ஹோம் பேஜுக்கு வந்துட்ட பிறகு ஹோம் பேஜ்ல இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ற அந்த வீடியோவா இருக்கட்டும், அல்லது நீங்க கீழே பாட்டம் வந்து பாருங்க ரீல்ஸ் ஐக்கான் இருக்கு. அந்த ரீல்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இப்போ ரீல்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீல்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டேன். இது போல நீங்க வந்து நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் வந்து நீங்க ஷோ பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது போல ஸ்க்ரோல் பண்ணி பாக்குற எல்லா வீடியோவும் பப்ளிக்ல வரக்கூடிய வீடியோஸ். ஓகே, இது போல பப்ளிக்ல வரக்கூடிய வீடியோஸ் தான். இப்போ இதுல எதனா ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு, நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு நீங்க இதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ரீபோஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஆட் ஆயிடும். அதாவது ரீபோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக நான் இந்த வீடியோ வந்து ரீபோஸ்ட் பண்றேன். இது போல உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீபோஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்க வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த வீடியோ நான் ரீபோஸ்ட் வந்து பண்றேன். இப்போ நான் இந்த வீடியோ ரீபோஸ்ட் வந்து பண்றேன். ஓகே, இது போல உங்களுக்கு என்னென்ன வீடியோலாம் பிடிக்குமோ அந்த வீடியோலாம் ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பொதுவாக காமனா எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல இது போல ரீல்ஸ் வீடியோ நம்ம ஷோ பண்ணி பாக்குறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை யார் போஸ்ட் பண்றாங்க அப்படின்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு வீடியோ எப்படி இருக்கு, அதுல என்ன கருத்து இருக்கு, இதை மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர யார் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க முதல்ல பாத்துருக்கீங்க, அதை முதல்ல கமெண்ட்ல சொல்லுங்க.
ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து பாருங்க, நான் பப்ளிக்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நான் ரீபோஸ்ட் வந்து பண்ணிருக்கேன். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ ரீபோஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ரீபோஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நான் ரீபோஸ்ட்ல ஆட் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ எல்லா வீடியோஸுமே வந்து வரும். இப்போ வந்து இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க அப்லோட் பண்ண வீடியோவை நான் ரீபோஸ்ட் வந்து பண்ணிருக்கேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீபோஸ்ட் அப்படின்றது. மத்தவங்களுடைய வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது திரும்ப வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து சஜஷன் வந்து பண்ணுவாங்க இந்த வீடியோஸை. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வீடியோஸ் எதுவுமே இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு இல்லை, நான் வந்து என்னால இப்போ ஓனா கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இதுக்குள்ள ரீபோஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்க ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நீங்க பண்ணும்போது. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இது போல வந்து பாருங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க இது போல நீங்க ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எந்த ரீபோஸ்ட் பண்ண வீடியோவை நீங்க ரிமூவ் பண்ணணுமோ அந்த வீடியோ மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ மேல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்க ரீபோஸ்ட் பண்ணீங்களா அந்த ஐக்கானை நீங்க திரும்ப கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் திரும்ப வந்து கிளிக் பண்றேன். திரும்ப கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து அதாவது அன்டூ ஆயிடும், அதாவது ரிமூவ் ஆயிடும். இந்த ரீபோஸ்ட் இந்த பிளேஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த வீடியோ வந்து இந்த ரீபோஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம், அன்டூ வந்து பண்ணிக்கலாம், ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பாருங்க, இப்போ வந்து ரீபோஸ்ட் எப்படி பண்றது, ரிமூவ் பண்றது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே ஃபீச்சர் இந்த ரீபோஸ்ட் அப்படின்றது நம்ம செட்டிங்ஸ்குள்ளேயும் போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ்லயும் அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க அதுக்கு ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துருங்க. ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க 3 பார் லைன் இருக்கு. இந்த 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கு யுவர் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு பாருங்க, யுவர் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணுங்க. யுவர் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து ரீபோஸ்டர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரீபோஸ்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரீபோஸ்டர்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்போ ரீசெண்டா ரீபோஸ்டர்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். நீங்க இதுல இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா வியூ பண்ணி பாத்துக்கலாம். இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.